ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, ஒரு நபர் உன்னை விட்டு பிரிகிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல், உன்னிடம் இருந்து அனைத்து சந்தோஷங்களையும் அவன் பெற்றுக்கொண்டு கடைசியில் அவன் உன்னை விட்டு பிரிகிறான் என்றால் அவன் எவ்வளவு கல் நெஞ்சக்காரனாக இருப்பான். எப்பொழுதும் நீ அவனையே நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் அவனோ உன்னை நினைக்காமல் அவன் வேறு ஒருவரை நினைத்து கொண்டு இருக்கிறான். பார்த்தியா உங்கள் இருவருக்கும் உள்ள வித்தியாசத்தை? நீ அவனையே நினைத்து கொண்டு இருக்கிறாய், ஆனால் அவனோ உன்னை நினைக்காமல் வேறொருவரை நினைத்து கொண்டு இருக்கிறான். இது எந்த விதத்தில் நியாயம்? நீயே சொல் பார்க்கலாம். என்னுடைய தங்கமே, யாரையும் நம்ப வேண்டாம் என்று நான் சொல்வேன். அப்பொழுதெல்லாம் நீ கேட்க மாட்டாய். கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுதுதான் நீயாகவே அன்றே சொன்னீர்கள், நான் தான் கேட்கவில்லை என்று புலம்ப ஆரம்பிப்பாய். தங்கமே, நான் சொல்லும் பொழுதெல்லாம் கேட்க மாட்டாய். சொல்லாத விஷயங்களை எல்லாவற்றையும் நீ யோசிப்பாய். சரியா? நான் எதை சொல்கிறேனோ அதை எடுத்துக்கொள். நான் எதை உனக்கு சொல்லவில்லையோ அதை எடுத்துக்கொள்ளாதே. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு நீயாகவே குழப்பிக் கொள்ளாதே. இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, நீ செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் விட்டு விடுவாய். சொல்லாத விஷயங்கள் அனைத்தையும் யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பாய். நான் அப்பொழுதே சொன்னேன், யாரையும் நம்பாதே, உன் வாழ்க்கையில் எல்லாரும் உனக்கு துரோகம் தான் செய்கிறார்கள் என்று. ஆனால் நீ அதெல்லாம் ஒரு பொழுதும் கூட காதில் வாங்கவில்லை. அதெல்லாம் அப்படி இல்லை, வாராகி போய் சொல்கிறார், இப்படிதான் சொன்னாய். ஆனால் இந்த வாராகி உனக்காகத்தான் சொன்னேன். நீ கடைசியில் ஏமாற போகிறாய். நீ எப்பொழுதும் யாரையும் நம்ப கூடாது என்று நான் உனக்காகத்தான் சொன்னேன். ஆனால் நீயோ என்னவோ நான் என்னுடைய வாழ்க்கைக்காக சொன்னது போல எல்லாரையும் நம்பினாய். இப்பொழுது பார், கடைசியில் உன்னையே எல்லோரும் ஏமாற்றிவிட்டு, அதுவும் உரிமை உரிமை துணை என்று சொல்லி எல்லோரும் ஏமாற்றிவிட்டு போய்விட்டார்கள். விடு தங்கமே, இந்த நிலைமையிலாவது புரிந்து கொண்டாயே யார் யார் எப்படி என்று புரிந்து கொண்டாயே. இத்தனை நாள் தான் புரிந்து கொள்ளாமல் இருந்தாய். இனிமேல் தான் எல்லாரையும் புரிந்து கொண்டாய். யாரிடம் எப்படி பழகுவது என்பதையும் நீ தெரிந்து கொண்டாய். இதற்கு மேல் நீ யாரையும் நினைத்து ஒரு பொழுதும் பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. எல்லோரும் அவர்களுடைய முகத்தை காட்டி விட்டார்கள். நீயும் உன்னுடைய குணத்தை காட்ட வேண்டும். என்ன தெரியுமா? ஒருவன் உன்னை விட்டு போனான் என்றால் அவன் முகத்தை கூட நீ திரும்பி பார்க்க மாட்டாய். ஒரு முறை கூட அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாய் என்பதை அவனுக்கு நீ காட்ட வேண்டும். புரிகிறதா தங்கமே? உன்னுடைய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையையும் நம்பி, யாரையும் நம்பி இல்லை. உன்னுடைய வாழ்க்கை உன்னை நம்பிதான் இருக்கிறது. அதை முதலில் நீ நன்றாக புரிந்து கொள்வ. எப்பொழுதும் யாரோ ஒருவரை நம்பி நம்பி நீ இருக்கிறாய். எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு உனக்கு முக்கியம் என்பதை நீ இனிமேல் தான் பார்த்து உணரப் போகிறாய். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அவ்வளவு அமோகமான இன்ப விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய கண்மணியே, ஆசை ஆசையாக இந்த வாராகி சில விஷயங்களை சொல்லலாம் என்று வந்தாலும் நீ அது எதுவுமே காதில் வாங்குவதே கிடையாது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீ தேவையில்லாமல் யோசிக்கிறாய். நீ தேவை இருந்து யோசிப்பதை விட தேவையில்லாமல் யோசிப்பதுதான் அதிகமாகவே இருக்கிறது. அதனால்தான் சொல்வேன், எதையுமே தேவையில்லாமல் போட்டு குழப்பிக் கொள்ளாதே என்று. வாழ்வில் நீ சுமந்த அனைத்து பாரங்களையும் இப்பொழுது உனக்கு பதிலாக நான் சுமக்கிறேன். நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளை என்பது எனக்கு தெரியும். மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பது அவசியமே கிடையாது. ஒன்று நீ தெரிந்து கொள், யாரையுமே எப்பொழுதும் சார்ந்து இருக்காதே. நீயாகவே இரு. எல்லா நாளும் நானும் பார்க்கிறேன், யாருமே இல்லையே, எனக்காக யாருமே இல்லையே என்று புலம்புகிறாயே தவிர உனக்காக நீ இருக்கிறாய் என்பதை ஏன் உணர்வதே இல்லை என்றுதான் எனக்கு புரியவில்லை. யாருமே உனக்கு கடைசி வரைக்கும் உன்னோடு வரப்போவது கிடையாது. உன்னோடு வரப்போவது நீ மட்டும்தான். உன்னுடைய
கண்கள் அழுகிறது என்றால் முதலில் துடைப்பது மற்றவருடைய கைகள் கிடையாது. மற்றவருடைய கைகள் நிச்சயமாக இல்லை, உன்னுடைய கைகள் தான். நீ சந்தோஷமாக இருந்தால் முதலில் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாமல் சிரிப்பது உன்னுடைய முகம்தான். அதனால் உனக்கு நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் நீதான் பார்த்து கொள்கிறாய். இதையெல்லாம் மறந்துவிட்டு அவன் என் கூட இல்லையே, இவன் என்னுடன் இல்லையே, எல்லோரையும் நம்பினேனே, எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று நீ புலம்புவது வீண்தான் தங்கமே. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கனவுகள், உன்னுடைய ஏக்கங்கள் அனைத்துமே எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதை நோக்கி ஓடுகிறாய், எது உனக்கு தேவை, எதை எந்த நேரத்தில் கொடுத்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று அனைத்துமே எனக்கு நன்றாகவே தெரியும். நீயாக எனக்கு எதுவுமே தெரியாது, நீதான் எல்லாவற்றையுமே உனக்கு தான் தெரியும் என்றெல்லாம் நினைக்காது. எனக்கு எல்லா விஷயமும் நன்றாகவே தெரியும். உன் வாழ்க்கையில் எதை தர வேண்டும், எதை தரக்கூடாது, எதை தந்தால் உன் வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக இருப்பாய் என்பது அனைத்துமே எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் சொல்வேன், எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே, எல்லாவற்றையும் இந்த வாராகி நான் பார்த்து கொள்கிறேன் என்று. ஆனால் உன்னுடைய மனம் கேட்குமா? கேட்காதே. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டு கவலைப்படுத்திக் கொண்டு யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதற்காக எல்லோருடைய மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை தேடுகிறார் தவிர உன்னுடைய மனம் என்ன சொல்கிறது, உன்னுடைய ஆசை என்ன என்பதை நீ யோசிக்கிறாயா? யோசிப்பதே கிடையாது. எப்பொழுதும் குழப்பம். உன்னுடைய மனம் என்ன சொல்கிறது, உன்னுடைய ஆசைகள் என்ன, உன்னுடைய கனவுகள் என்ன என்பதை சற்று பார். உன்னுடைய ஏக்கங்களை முதலில் குறைக்கும் வழியை பார். உன்னுடைய ஆசைகளை நீயே செய். உன்னுடைய கனவுகள் என்னவோ அதை நான் பார்த்து கொள்கிறேன். கவலைப்படாதே. உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த வாராகி இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் தவறையும் உனக்கு சுட்டி காட்டுகிறேன். நீ எது செய்தாலுமே நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும், உன்னை நான் எந்த அளவுக்கு கண்டும் கருத்துமாக பார்த்து கொண்டே இருக்கிறேன். உனக்கான எல்லா விஷயங்களையும் எப்படி நான் செய்து கொண்டு இருக்கிறேன், எல்லாம் மாற்றி நான் உனக்கு தருவேன் என்பதை இதிலிருந்தே நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே. புரிந்து கொள். சீக்கிரத்தில் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள் பிறக்கும். கவலையே இல்லாமல் தினமும் ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக தூங்கு, ஒழுங்கான நேரத்திற்கு எல்லாம் செய். எப்பொழுதும் நீ ஒரே ஒரு தவறு செய்கிறாய், என்ன தெரியுமா? கவலை என்று வந்து விட்டது என்று தெரிந்தால் உடனடியாக நீ சாப்பிடுவதை குறைக்கிறாய், தூங்கும் நேரத்தை குறைக்கிறாய், எல்லாவற்றையும் செய்கிறாய். அதனால் எப்பொழுதும் தூங்கும் நேரத்தை குறைக்காதே. சாப்பிடு. உனக்கு பதிலாக வேறு யாரும் எதுவும் செய்ய போவது கிடையாது. உன்னுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை நீதான் பார்க்க போகிறாய், நீதான் சரி செய்ய போகிறாய். அதனால் உன்னுடைய குடும்பத்திற்காக நிச்சயமாக நீ எல்லா நேரத்திலும் தெளிவாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்காதே. உன்னை நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன விஷயம் செய்தால் சந்தோஷமாக இருப்பாயோ அதை செய். யாரோடு இருந்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமோ அவர்களோடு இரு. எல்லா நிமிஷமும் நான் உனக்காகவே இருப்பேன். நீதான் நினைக்கிறாய் கஷ்டப்படுவதுதான் வாழ்க்கை என்று. கஷ்டப்படுவது வாழ்க்கை அல்ல. கஷ்டமே படக்கூடாது. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நீதான் உருவாக்க வேண்டும். நிம்மதியோடு இரு தங்கமே. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த வாராகி உன்னை காப்பாற்றுகிறேன். கஷ்டம் என்பது வாழ்க்கை அல்ல. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வாழ்க்கையை கூட உன்னால் மாற்ற முடியும். அதுவும் ஒரு சந்தோஷம்தான். நம்பிக்கையோடு இரு, நிதானத்தோடு இரு. எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.